வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு ஐயா வே ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் அரசு நலத்திட்ட விழாவாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்ற இருக்கின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் ராசா அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே, பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண் நேர் அவர்களே, அரியலூர் ஜெயங்கொண்டம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியானது மிகச் சிறப்பாக பெரம்பலூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளிலே நாம் பெற்றிருக்கிறோம். பெரம்பலூருக்கு எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை இங்கே கொண்டு வந்து நிறுவி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2006 MRF தொழிற்சாலையை கொண்டு வந்தோம். அதே போல 2021 கோத்தாரி பீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இந்த பகுதியிலே நீண்ட நாள் பிரச்சனையான 25,000 பட்டாக்களை நாம் வழங்கி இருக்கிறோம். அதே போல இந்த பகுதிகளுக்கு காவல் நிலையம் வேண்டும் என்று கேட்டபொழுது அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார். அதே போல நீண்ட நாளாக வேப்பந்தட்டை பகுதியிலே ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டோம், அந்த தீயணைப்பு நிலையத்தையும் கொடுத்திருக்கிறார். பெரம்பலூரில் 1967 கட்டப்பட்ட தீயணைப்பு நிலைய கட்டிடம் புதியதாக வேண்டும் என்று கேட்டோம், அந்த கட்டிடத்தையும் புதியதாக கட்டி கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த பகுதியிலே பால் உற்பத்தியிலே நாம் 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நீண்ட காலமாக இது திருச்சியோடு இணைந்தது. ஆனால் இப்பொழுது அது ஒன்றியமாக பிரிக்கப்பட்டு பால் வளர்ச்சியிலே பெரம்பலூர் மாவட்டத்தை தனியாக பிரித்து ஒரு ஒன்றியத்தை நமக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அண்ணன் கொடுத்திருக்கிறார். எனவே இது போன்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நமக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலே கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இன்னும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அண்ணன் துணை முதலமைச்சர் இங்கே வந்திருக்கிற கூடிய சூழலிலே எங்களுக்கு 2 கோரிக்கைகள் இருக்கிறது. நீண்ட நாளாக அண்ணன் ராசா அவர்கள் இந்த பகுதியிலே மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரி மேலால் அந்த மத்திய அரசாங்கம் அதை தடைபட்டு கொண்டே இருக்கிறது. எனவே மீண்டும் 2.0 திராவிட ஆட்சியில் வரும்பொழுது இந்த பகுதியிலே ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல இந்த பகுதியிலே கால்நடை மருத்துவமனை மிக அவசியமான ஒன்று. அந்த கால்நடை மருத்துவமனையும் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த எளியவனை சட்டமன்றத்திலே எனக்கு அனுப்பி அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசும்பொழுது நீங்கள் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக வர வேண்டும், அமைச்சராக வர வேண்டும் எல்லாம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மேலாள் அமைச்சர் ராசா அவர்களுக்கும் அதே போல போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.